Hi guys, என் பேர் அமின் ஃபிர்னாஷ் அண்ட் நீங்கள் பார்க்குறது அமினேஷன் சேனல்ஸ். இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னா, நான் முன்னாடி போட்டிருந்த ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பைக் சவுண்ட், அதாவது நார்மலான வைப்ரேஷன், அதாவது இன்ஜின் சவுண்ட் தவிர எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இப்போ தான் என்னோடய ஃபைனல் 3rd சர்வீஸை முடித்தேன். பட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு சவுண்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே, இது கம்பெனி ஃபால்ட்டு கிடையாது அண்டு சர்வீஸ் ஃபால்ட்டும் இல்லை. ஸோ நான் எங்கேயோ நட்டு லூஸாக இருக்குன்றது மட்டும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது. ஸோ அது என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. கண்டுபிடிச்சிடலாம், எங்கேருந்து அந்த சவுண்டு வருதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் லிசன் பண்ணோம் அப்படின்னா எங்கேருந்து அந்த சவுண்டு வருதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது தான் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுக்கிற மாதிரி வந்துச்சு. இப்போ பைக்கை பார்த்துடலாம். பைக்கை பார்த்தாலே தெரியும், இந்த சைடு ரொம்ப பிளெயினாக இருக்குது, எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆப்வியஸாக லெக் கார்டு இல்லை. அண்ட் நான் ஸ்டாக் லெக் கார்டு யூஸ் பண்ணல. வாங்கி கொஞ்ச நாள்லேயே நான் அதை எடுத்துகிட்டு ஜானாவோட கிராஷ் கார்டு போட்டிருந்தேன். இதுதான் ஜானாவோட கிராஷ் கார்டு. அண்டு இது ப்ரொடெக்டிவாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸாக ப்ரொடெக்டிவாக தான் இருக்குது. அண்டு பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, வெயிட் கொஞ்சம் ஓவர். அண்டு ஃபுல்லாகவே மெட்டல்ன்றனால டபுள் சைடும் சேர்த்து இது ஒரு 5.5 kgs வந்துடும். ஸோ வெயிட்டான பொருள் தான். பட் சேஃப்டி, இது வரைக்கும் நான் ஸ்லிப்பாகி 2 தடவை பைக் கீழே விழுந்தது. பட் 2 தடவுமே டேங்க் எதுவும் அடிப்படல. வெறும் இது மட்டும்தான், லிவர் மட்டும்தான் லைட்டாக தேஞ்சிச்சு. ஹேண்டில் பார் எண்டு கூட அடிப்படல. ஸோ அந்தளவுக்கு சேஃப்டியான கிராஷ் கார்டு தான். அந்த வைப்ரேஷன் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, மொத்தமாக அதில் 3 பாயிண்ட் கனெக்ஷன் இருக்கும். 1, 2 அண்ட் இது 1, 3. ஸோ இந்த 3 பாயிண்ட் கனெக்ஷனில் தான் கிராஷ் கார்டு செட் ஆகும். பட் எனக்கு அதில் கிராஷ் கார்டில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த இடம் கரெக்டாக ஃபிட் ஆகலை. லைக் இப்போ நான் இங்கே ஃபிட் பண்ணிட்டு இதில் ஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஃபிட் ஆகாது. இல்லைனா இதையும் ஃபிட் பண்ணிட்டேன்னா இது ஃபிட் ஆகாது. ஸோ ஆக்சுவலாக எங்கே பிரச்சனை அப்படின்னா, இந்த இடத்துல வர பாயிண்டில் தான் பிரச்சனை இருந்தது. கிராஷ் கார்டில் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் லைக் பெண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் அதையும் காட்டுறேன். இதுதான் ஜானாவோட கிராஷ் கார்டு. ஸோ இது ரைட் சைடு. ஸோ இது ஆக்சுவலாக கோணலாக இருக்குது. லைக் வீடியோவில் அந்தளவுக்கு தெரியலை, கரெக்டாக ஃபிட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போதைக்கு கொஞ்சம் மெஷர் பண்ணி தான் ஹோலை பெருசு பண்ணியிருக்கேன். வெல்டிங் ஷாப்பில் தான் பெருசு பண்ணது. பட் ஸ்டில் இது கரெக்டாக ஃபிட் ஆகுதா என்னென்னு எனக்கு தெரில. மேபி போட்டு பார்த்துட்டு தான் தெரியும். பட் ஃபிட் ஆகும்னு நினச்சி தான் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் உங்களுக்கு எங்கேயாவது வைப்ரேஷன் தெரியுது, உங்கள் பைக்கில் எங்கேயாவது வைப்ரேஷன் தெரியுது, ஏதாவது ஒன்று லைக் பைக் ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இல்லை, வீல் அலைன்மெண்ட் சரியாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டே அதை சரி பண்ணிடுங்க. சின்ன இஷ்யூவாக தான் தெரியும். பட் எங்கேயாவது போகும்போது ரொம்ப லாங் ட்ரிப்னு அவசியம் இல்லை. நீங்கள் இங்கேருந்து ஒரு சிட்டி ரேஞ்சுக்கு போகிறீங்க, இல்லை சிட்டிலேருந்து வேறு எங்கேயாவது அவுட்டருக்கு போயிட்டு வரீங்க, ஒரு 30 to 35 கிலோமீட்டருக்குள்ளே போய் வரீங்கன்னா கூட எங்கேயாவது அது பிரேக் ஆகும். ஒரு பைக்கை 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளுறதே பெரிய விஷயந்தான். அதுவும் நம்ம ஊர் வெயிலுக்கெலாம் சொல்லவே தேவையில்லை. பக்கத்தில் ஒர்க் ஷாப் இருந்தால் மேக்ஸிமம் சேஃப் தான். பட் இல்லாத பட்சத்தில் அப்படி ஒரு ப்ராப்ளமில் சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டே எந்த ஒரு வைப்ரேஷனோ இல்லை உங்கள் பைக்கில் ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு நல்ல பழக்கப்பட்ட மெக்கானிக்காக இருந்தால் அவர்கிட்ட எப்போயுமே கன்சல்ட் பண்ணிட்டு எப்போயுமே ஒர்க்கை பாருங்கள். இப்போ நான் கிராஷ் கார்டை ஃபிட் பண்ண போகிறேன். ஃபிட் பண்ணிட்டு மறுபடியும் வைப்ரேஷன் வருதா என்னென்னு நான் செக் பண்ணிவிட்டு அண்ட் அந்த வீடியோவோட அப்டேட்டையும் அப்படியே ஃபாலோஅப்பில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, இல்லை நீங்கள் ஸ்டார்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு நான் வேறு எந்த ஒரு இஷ்யூவையும் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு டாமினார் 250 ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அண்ட் நான் இதுக்கு முன்னாடி டாமினார் 250 மைலேஜ் வீடியோவும் போட்டிருக்கேன். அண்ட் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது ஃபிட் பண்ணிடலாம். இதுதான் 3 பாயிண்ட்டு. ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட்டு. ஸோ எப்போயுமே ஜானா கிராஷ் கார்டு ஃபிட் பண்ணுறது கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும். ஏன்னா இதோட வெயிட் எப்போயுமே ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது இங்கே உங்களோட பிரேக்குக்கு மேலே இருக்கிற இந்த இதை ஃபிட் பண்ணிடுங்க.
அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை ஃபிட் பண்ணும்போது அதை வந்து ரொம்ப டைட் பண்ணி ஃபிட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு அது அந்த இடத்துல ஸ்டேபிளாக இருக்கிற அளவுக்கு ஓரளவு மட்டும் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, அதை நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற இடம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது கஷ்டமாக இருக்கும். அண்ட் இது வந்து கஸ்டம் மேடுன்றனால எப்போயுமே கரெக்டாக இருக்கணும்லாம் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்போயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எப்போயுமே போல்ட்டு, எப்போயுமே கனெக்ஷன் போடுறீங்க, போல்ட்டு இருக்குது, நட் அண்ட் ஸ்க்ரூ இருக்குது, அந்த மாதிரினாலே ஃபஸ்ட்டு அண்டு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட்டுக்கு மேலே மாட்டுறடானாலே ஃபஸ்ட்டு வந்து அதை ஒரு பாயிண்ட்டை வந்து லூஸாக மாட்டிட்டு மீதி இருக்க எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக டைட் பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் ஒவ்வொருத்தரையும் டைட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மற்ற பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகாது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். இதில் இருக்க எல்லாமே ஒரு ஆலன் போல்ட்டு தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆலன் கீ வேணும். கரெக்டான போல்ட்டாக போடுறீங்களான்னு பாருங்கள், இல்லைனா இப்படி தான் சிக்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரைட். ஸோ வந்து 2 இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுவுமே லூஸாக தான் இருக்கும், ஒன்றும் ஃபுல் டைட் பண்ணல. அண்ட் இந்த இடம் ஒன்று. ஸோ இதையும் லைட்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொன்ன ப்ராப்ளம் வந்து இங்கே தான் இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கோணலாக இருந்தது. அண்ட் இந்த இடத்த வந்து நான் ட்ரிம் வேறு பண்ணியிருக்கேன். இப்போது அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக வருது. ஸோ இப்படி வச்சு தான் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அண்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் ஹோல் போட்டது கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஹோலை மட்டும் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக ஆலன் கீயாக இருந்துச்சுன்னா இது இப்போது இந்த மாதிரி இடம்லாம் கரெக்டாக டைட் பண்ணுறது கஷ்டம். ஸோ மேக்ஸிமம் உங்ககிட்ட ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் டைப்பில் ஆலன் கீ இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி எதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்காங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் டைட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் நல்லா டைட் ஆகிடுச்சு. அண்ட் இதை தான் லாஸ்ட்டாக டைட் பண்ணணும். இப்படி டைட் பண்ணுறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் வந்து கேப் விட்ருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஜென்ரலாக கஸ்டம் மேட்ஸ்லலாம் இந்த மாதிரி ஏதாவது 1-2 இஷ்யூ வரும். ஏன்னா 100% வந்து பர்ஃபெக்டாலாம் வரும். ஏன்னா சில நேரம் கம்பெனி மேடே வந்து ப்ராப்ளமோடு தான் வரும். ஸோ அப்படின்றப்போ இதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடணும். ஆல்ரைட். ஸோ முன்னே இருந்த அளவுக்கு இதை ஆட்டினா இந்த இடம் வந்து தெரியும் லூஸாக இருக்கிறது. ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடம் கோணலாக இருந்தனால இங்கே போல்ட் வந்து சரியாக ஃபிட் ஆகலை. ஸோ இங்கேருந்து தான் வைப்ரேஷன் வந்துட்டு இருந்தது. இப்போது நல்லா ஃபிட் ஆகிடுச்சு. அண்ட் 3 பாயிண்ட்ஸையுமே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அண்டு ஆல்ரைட். ஸோ ஃபைனலாக ஒரு வீடியோ எடுப்போம், வைப்ரேஷன் வருதான்னு செக் பண்ணுவோம். அண்டு பார்த்துட்டு ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அண்ட் இப்போ வந்து அந்த வைப்ரேஷன் எதுவும் இல்லை, வெறும் இன்ஜின் சவுண்டும் எக்ஸாஸ்ட் சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. அந்த வைப்ரேஷனை கரெக்டாக ஷார்ட் அவுட் பண்ணியாச்சு. அண்டு ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு சின்ன இஷ்யூவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டே அதை ரிசால்வ் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா பின்னாடி அது பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க. அண்டு இப்போது பைக் ஓட்டுறதுல ஒரு பெரிய அந்த அந்த ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பாருங்கள். எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா ஓடிச்சுன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த சின்ன சின்ன இதை கூட பண்ணுறோம். அண்ட் மோரோவர் வந்து இதெல்லாம் ஒரு சேஃப்டி இஷ்யூ. மேபி இது கிராஷ் கார்டுன்றனால பெரிய ப்ராப்ளம் இல்லை தான். பட் இதுவே வேறு எங்கேயோ இஷ்யூ இருந்து, ஒரு வேளை நான் ஃபஸ்ட்டு நினச்ச மாதிரி இன்ஜினில் தான் எங்கேயோ ஃபால்ட் இருந்தது அப்படின்னா, எங்கேயாவது வெளில போகும்போது இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகலாம். அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இந்த மாதிரி கண்டென்ட் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஐ எம் அமின் ஃபர்னாஷ். நீங்கள் பார்க்குறது அமினேஷன் ஜேர்னல்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.